யானையும் தையல்காரரும். ஒரு காலத்தில் ஒவ்வொரு நாளும் குளிக்க ஆற்றில் செல்லும் ஒரு மென்மையான யானை இருந்தது. வழியில் அவர் எப்போதும் ஒரு தையல்காரரின் கடையை கடந்து செல்வார். கனிவான தையல்காரர் யானையை விரும்பினார். அவருக்கு ஒவ்வொரு நாளும் வாழைப்பழங்களை வழங்கினார். யானை மகிழ்ச்சியாக இருந்தது. அவர்கள் நல்ல நண்பர்களாக மாறினர். ஆனால் ஒரு நாள் தையல்காரர் மோசமான மனநிலையில் இருந்தார். அவருக்கு இன்னொரு விஷயம் பற்றி கோபம் வந்தது. வாழைப்பழத்தை எதிர்பார்த்து யானை வந்து தனது உடற்பகுதியை கடைக்குள் வைத்தபோது கோபமடைந்த தையல்காரர் தனது உடற்பகுதியை ஊசியால் துளைத்தார். யானை அதிர்ச்சியடைந்து காயம் அடைந்தது. ஆனால் அவர் எதுவும் சொல்லாமல் அமைதியாக நடந்து சென்றார். அவர் ஆற்றுக்குச் சென்று தனது உடற்பகுதியை அழுக்கு நீரால் நிரப்பி திரும்பி வந்தார். பின்னர் கிளாஸ் தையல்காரரின் கடை முழுவதும் அழுக்கு நீரை தெளித்தார். ஆடைகள் நனைக்கப்பட்டு சேதமடைந்தன. தையல்காரர் மிகவும் வருத்தப்பட்டார். ஒழுக்கம். தீமைக்கு ஈடாக நன்மையை எதிர்பார்க்காதீர்கள்.